நீ நபிகள் நாயகத்தை எங்கேயாவது ஒரு இடத்துல தவறாக நடந்து கொண்டார் நிரூபிக்க முடியுமா உன்னால? குர்ஆன் படித்தவங்க நாங்க, எங்களுக்கு தெரியும், பைபிளை படித்தவர்கள். காமவரியன் சொல்றிய, காமவரியில பல ரகரகமா 64 கலையும் கத்தவனடா நீங்க. தயவுசெய்து நினைச்சு பாருங்க, இந்த பிள்ளையார்னு ஒரு கடவுள், இது பதில் சொல்லி இல்லைன்னா விநாயகர் புராணம் அதுல என்ன எழுதியிருக்கிறான்? பிள்ளையாரு சாமியை பாருங்க, எவ்வளவு யோக்கியமான சாமின்னு, அழகான சாமி. அதுக்கு தலை, அதுக்கு தொப்பை, அதுக்கு ஒரு தும்பிக்கை. எவனாவது அர்த்தமுள்ள இந்து மதத்தை சேர்ந்தவனுக்கு பிள்ளையார் மாதிரி புள்ள பிறகுன்னு வைங்க, நைட்டா கொண்டு புதைச்சிருவான். ஆமா, இதை வச்சுக்கிட்டு எவன்டா வம்பு வலிக்கிறது? நீ பேசுற அந்த பிள்ளையார் பேர்ல இந்த நாட்டுல கணேஷ் பீடின்னு விற்கிறானே, நீ அர்த்தமுள்ள இந்து மதத்தை சேர்ந்தனா முதல் கணேஷ் பீடி ஃபேக்டரியில போய் போராட்டம் நடத்துறான். கணேஷ் பீடி, விநாயகர் சுருட்டு, விநாயகர் சுருட்டை வாங்கி தொப்பையில கடிக்கிறான் நம்மால். சாமிக்கு கொடுக்குற மரியாதை. சரி, அதை பிடிக்கிறானே, சாமி சுருட்டாச்சு, பத்திரமா அதை பிடிச்சு முடிச்ச உடனே விநாயகர் கோயில் உண்டியல கொண்டிதானே போடணும். அறக்கட்டைய கீழே போட்டு செருப்புல மெரிக்கிறாயா. நீ இந்து மதத்தை சேர்ந்தவன் விநாயகர் சுருட்டு ஃபேக்டரிக்கு போ, கணேஷ் பீடி ஃபேக்டரிக்கு போ. எங்கேயாவது அல்லா பீடின்னு விற்கிறானா? ஏசு சுருட்டுன்னு எங்கேயாவது விற்கிறானா? வித்தா விடுவானா? நீ விற்கிறிய, அது யாரு? அது மார்வாடி. மார்வாடிக்கு ஏத்துக்கிட்டு தான் அந்த பாப்பார பசங்கெல்லாம் பிஜேபி, இந்து முன்னணி, RSS வர்றான். வேற ஒண்ணும் இல்லை. அதே ஃபேக்டரி வேற ஆள் வச்சுதான் விடுவானா? அப்படி அந்த பிள்ளையார் கதைக்கு ஒரு கதை என்ன எழுதி வச்சிருக்கான்? பார்வதி ரொம்ப நாளா குளிக்காம இருந்தாலும் உடம்புல இருக்கிற அழுக்க பூரா திரட்டான். ஸ்ரீ விநாயகர் விஜயன் ஒரு படம் வந்துச்சு போன வருஷம், பார்த்துருப்பீங்க. அதுலயே காட்டுறான், சினிமாவிலேயே பாப்பா எடுத்த படம். அவன் எல்லா அழுக்கையும் திரட்டி இவ்வளவு பெரிய உருண்டை திரட்டினாலாம். எவ்வளவு நாளா குளிக்காம இருந்தாலும் கப் அடிச்சிருக்காது. திரட்டி அதுக்கு உயிர் உண்டாக்குறான். அதுக்கு உயிர் உண்டாக்கி அப்ப எல்லாம் லெட்டின் பாத்ரூம்லாம் கிடையாது. அந்த குளத்துக்கு வெளியே நிக்க வச்சுட்டு, நீ என் குழந்தை யாரும் உள்ள விடாம பார்த்துக்க சொல்லி ஆத்துல குளிக்க போறான். அப்ப சிவபெருமா வேகமா வர்றான். அவனுக்கு மூடு. வேகமா வந்தோடனே இது தடுக்குது. யாரா நீன்னு கேட்கறான். நான் பார்வதியினுடைய பிள்ளைன்றான். எனக்கு தெரியாம பிள்ளை யாரா அப்படின்னா, அதான் பிள்ளையார். யார் பிள்ளை? பிள்ளையா? உடனே டக்குன்னு தலையை வெட்டினா உள்ள போயிட்டான். உள்ள போய் அவங்க ஜலக்கரீடை பண்ணிட்டு வெளியே வரும்போது கேட்டா, எங்க ஒருத்தர் வாட்ச்மேன் மாதிரி ஒருத்தர் உட்கார வச்சுருந்தேன் என் பிள்ளை அப்படின்னு கேட்கிறான். அவனை நான் வெட்டி கொன்று விட்டேன் தேவி அப்படின்னு சொல்றான். அப்படியா? ஐயோ, என் மகனை கொன்று விட்டீர்களா அப்படின்னு அவன் கேட்கிறான். சரி, 3.25 நாளைக்குள்ள ஒரு தலை வடக்க தலை வச்சு படுக்கக்கூடிய ஒரு தலையை கொண்டு வந்து ஒட்ட வைன்னு சொன்னா எந்த மனுஷனும் கிடைக்கல. ஒரு யானை தான் படுத்து கிடந்துச்சான். அந்த யானை தலையை வெட்டி கொண்டு வந்து அப்படியே பிக்ஸ் பண்ணாங்களா. பிக்ஸ் பண்ண உடனே அப்படியே பிள்ளையார், அதான் யானை தலைன்றான். இது ஒரு கதை. இன்னொரு கதை கணபதி புராணம்னு வச்சிருக்கான். அதுல பார்வதியும் பரமசிவனும் காட்டுக்கு போறாங்க. அப்படியே வாக்கிங், ஈவினிங் டைம்ல அப்படியே வாக்கிங் போற மாதிரி. ஒரு ஆண் யானையும் பெண் யானையும் டங்கா 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 விவகாரம் நடந்துட்டு இருக்கு. உடனே பார்வதி பார்த்தா, என்னம்மாமா அதை கண்டுக்கணியா அப்படின்னா. என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய இன்பம், நாமும் அந்த மாதிரி ஆகணும். சரி, இவர் ஆண் யானை, அந்த பெண் யானை யாரி டங்கா டங்கா. அதுலதான் பிறந்தது பிள்ளையார்னு எழுதி வச்சிருக்கிறான். டேய், இதை பொய்ன்னு சொல், இதை பொய்ன்னு சொல்ல முடியுமா? அடுத்த நிமிஷம் கருப்பையை கழட்டி போட்டு கீழே வந்துடுறோம். எவ்வளவு கேவலமான கடவுள் கதை எழுதி வச்சிருக்க. அதோட விட்டியா? அதோட, அதாவது ஒரு புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் உறவு கொள்றது சாதாரணமானது. இந்த பயில இந்த வருஷ பிறப்புன்னு ஒண்ணு வந்துச்சு, உங்களுக்கு தெரியும். இப்ப வருஷ பிறப்பு, சித்திர வருஷ பிறப்பு, தமிழ் வருஷ பிறப்புன்னுவான். அந்த கதை என்ன? காஞ்சி காமகேடி பீடாதிபதி ஜெகத்குரு ஜெயேந்திர சரஸ்வதி சங்கராச்சாரிய லோககுரு சுவாமிகள், இந்து மதத்துக்கு ஹோல்சேல் அத்தாரிட்டி, அதான் உலகத்துக்கே லோக குரு. இன்னும் ஈராக் அதிபர் சதாம் ஹுசேனுக்கு தெரியாது இந்த பையன் இப்படிலாம் சொல்லிட்டு அலைகிறான்னு. தெரிஞ்சிருந்தா ஒரு கட்டு விட்டுருவான் காஞ்சிபுரத்துக்கு. ஆமா, லோகத்துக்கு குரு இவர் தான். ரஷ்யாவுக்கு, அமெரிக்காவுக்கு, அபினீசியாவுக்கு, செக்கோஸ்லோவேக்கியா, ரஷ்யா எல்லா நாட்டுக்கும் வருதான். உலகத்துக்கே குரு அந்த கம்பனாட்டி. அவன் எதுக்காக சொல்ல வந்தேன்னா, அவனுடைய வருஷ பிறப்பு
அந்த வருஷ பிறப்பு டிவியில பல்லு விளக்காத சங்கராச்சாரிய காட்டுறான். இந்த ஏப்ரல் 14 அவர் சொல்ற என்ன சொல்ற தெரியுங்களா? நான் அதை உட்கார்ந்து கேட்டேன், இவன் என்னதான் சொல்றான்னு. இந்த தமிழ் வருஷ பிறப்பு அதனுடைய பேர் என்ன? பிரம்மதூதா பிரிஜோத்மி. இது தமிழாது அட பாவிகளை. இந்த RSS ராஷ்டிரிய சுய சேவக் சங். RSS ராஷ்டிரிய சுய சேவக் சங் தமிழாடா இது. அந்த மாதிரி பிரியோத்மி போன தடவை என்னமோ ஒரு வருஷ பிறப்பு, எல்லாமே சமஸ்கிருத பேர் தான். அதுக்கு அவர் சொல்றாரு, இந்த வருட பிறப்பு என்பது ஒரு அம்சமாய் நாரத முனிவர் ஒரு அம்சமாய் இந்த நாட்டிலே வாழ்ந்த நேரத்தில் கிருஷ்ண பரமாத்மாவும் நாரதரும் கூடி இந்த வருடங்களை பெற்றதாக புராணம் சொல்லுகிறது அப்படின்னு சொல்ற. நாரதரும் கிருஷ்ணனும் கூடி அப்படின்னு நாசுக்கா சொல்லிட்டான். அந்த கதை என்ன தெரியுங்களா? ஒரு நாள் நாரதன் ஒரு பெரிய தம்பூராவோட தொகை விட்டு டைங் 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 அடிச்சுட்டு இருப்பான். உங்களுக்கு தெரியும், சொக்காயே போட மாட்டான் அவன். ஒரு நாள் அவனுக்கு மூடு வந்துச்சு. மூடு வந்தோடனே நேர கிருஷ்ண பரமாத்மாட்ட போறான். ஏன்னா கிருஷ்ணனுக்கு இதே வேலை தானே. கிருஷ்ணனுக்கு என்ன வேலை? கண்ணதாசன் யாரு? தீக்கா கட்சிக்காரரா? அவரே எழுதினாரு, கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே, ஓ கண்ணன் நடுவினிலே. கங்கை கரை தோட்டமா, கன்னி பெண்கள் கூட்டமா, இந்த கமநாட்டி நடுவுலையா? என்னடா பண்ணிட்டு இருக்காங்க பொறிக்கு பையா? யாரா காமவெறிய? இதே வேலையா இருந்தான் அவன்கிட்ட போய் இவன் கேட்கறான். யாரு? நாரதன் போய், சுவாமி எனக்கு இன்னைக்கு மூடு வந்துடுத்து அப்படின்னா, அதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு செட்டப் பண்ணி கொடுங்க. கடவுளே மாமா வேலை செய்ய சொல்றேன்.